இந்த சூழ்நிலையில நாங்க ஃபர்தரா எங்களுடைய பெட்டிஷன்ல போட்ட எல்லா லாக்யூனாவும் இன்வெஸ்டிகேஷன் லாக்யூனாவும் நாங்க வந்து முன்வைக்கிறோம். எங்களுடைய பெட்டிஷனும் அவங்களுடைய பெட்டிஷனும் கோரிக்கை ஒண்ணுதான். ஆனா அதுல இருக்கிற கிரவுண்ட்ஸ் வேற வேற. நாங்க கேட்டுக்கிறது காம்ப்ரிஹென்சிவா கம்ப்ளீட் சார்ஜ் ஷீட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். வெறும் ஒரே ஒரு ப்ரொசீஜர் லேப்ஸை வச்சு மட்டும் கேட்கல. இதுதான் வந்து பொற்கொடி தோழர் அவர் வந்து பெயில் ப்ரொசீடிங்ல ஆகட்டும், இல்ல வந்து டிரான்ஸ்பர் சிபிஐல ஆகட்டும், அந்த சிபிஐக்கு டிரான்ஸ்பர் செய்யற பொற்கொடி தோழர் இந்த வழக்கை வந்து அதாவது தோழர் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு சம்பந்தமா பொற்கொடி தோழர் வந்து விசாரணை சமயத்திலும் சரி, அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனும் சரி, பெயில் கேன்சல் பண்றதுலையும் சரி, கவனமா ஒண்ணுதான் வந்து எல்லா அட்வொகேட்ஸுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று, இருக்கக்கூடிய குற்றவாளிகள் தப்பிக்க கூடாது, இருக்கக்கூடிய சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி மூணாவது வந்து விடுபட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கேப்ஸ் அதை வந்து முழுசா வந்து அடைக்கணும். இதுல வந்து எந்த வகையான இது ஒரு அரசியல் படுகொலை என்பது சந்தேகம் கிடையாது. ஆனா வழக்கை பொறுத்த வரைக்கும் அதை அரசியலாக்காம ப்ராப்பரா லீகலா என்னென்ன ரிலீஃப்ஸ் இருக்கோ, விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஆகட்டும், இல்ல வந்து விட்னஸுக்கான அங்க அந்த சம்பவத்தை இடத்துல கூட மற்ற விட்னஸை விசாரிக்கிறதாகட்டும், அதே மாதிரி மிக முக்கியமா இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ் வழக்குடைய டீட்டெயிலுக்குள்ள போல, ஏன்னா சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிருக்குது. வழக்குடைய டிரான்சாக்ஷன்ஸ், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ்ல பல டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பாதியிலே நின்றுக்குது. இதெல்லாமே வந்து பேப்பர்ல இருக்கக்கூடிய 3000 பக்கத்தை படித்த ஒருவரால் மட்டுமே வந்து எடுத்து முன்வைக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து முன்வச்சதன் அடிப்படையில தான் தாவேகா அரசு முகாந்திரம் இருந்த காரணத்தினாலதான் இந்த விசாரணை சிபிஐக்கு போகணும். அப்பதான் வந்து இந்த கொலையோடைய முழு வடிவம் கிடைக்கும். ஏன்னா 3 கேங்னு சொல்றாங்க. ஆனா வந்து எங்க தரப்புல நாங்க சொல்றது வந்து 3க்கும் மேற்பட்ட கேங் இருக்கிறாங்க. போன அரசில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கொலைக்கு முன்போ, கொலையின் சமயத்திலோ, கொலைக்கு பிறகோ இதுல நேரடியாகவோ மறைமுகமாகவோ சிலரை மறைக்கிறார்கள் அப்படிங்கிற முகாந்திரத்தையும் எடுத்து வச்சு தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சிபிஐக்கு போனதுனால பொற்கொடி தோழருடைய லீகல் டீம் வந்து ஸ்டாப் ஆக மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருப்போம். ஏன்னா விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் கேஸ் இஸ் மஸ்ட். இதுல யாரு விக்டிம் அப்படிங்கிறது நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடிப்படை அறிவு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். விக்டிம் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் தி டிசீஸ். அது முக்கியமா இதுல முதலாவது வந்து வரது யாரு? இந்த வழக்குடைய ஐவிட்னஸ் ஆன தோழர் வீரமணி, இறந்தவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய தோழர் பொற்குடி, இவங்களாதான் விக்டிம். இவங்களுடைய கிளைம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். இப்போ இவங்க வந்து வெறுமனே இந்த விசாரணை சிபிஐக்கு இப்போ போயிடுச்சுன்னு சொல்லி நிறுத்திக் கொள்ள மாட்டோம். இதுக்கப்புறம் அந்த விசாரணையும் முழு வடிவம் எடுக்கிறதுக்கான நடவடிக்கை, அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் அந்த சாட்சியத்தை வந்து முழுசா சொல்ல வைக்கணும். அந்த பொறுப்பு இது எல்லாத்துலயுமே விக்டிம் பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்குங்கிற ஸ்டெப்ஸ் தொடர்ந்து எடுத்துட்டே வராங்க. அதனால இந்த வழக்குல பொற்கொடி தோழர் தனிப்பட்ட முறையிலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த உந்துதலானதான் அந்த 3000-4000 பக்கத்தை பாப்பா மோகன், சீனியர் பாப்பா மோகனுடைய லீகல் டீம் வந்து ஸ்ட்ராங்கா படிச்சு பிரிச்சு அதுல இருக்கிற லாக்கினா மொத்தமா நாங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறோம். இதுதான் வந்து பொற்கொடி தோழர் இந்த வழக்குக்கு செய்து கொண்டிருப்பது. இதோட அவங்க முடிக்க மாட்டாங்க, தொடருவாங்க. அது அவங்க தாமதப்படுத்தலாம் இல்லை, கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. பெயில் ஆர்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் பேர் வரும், 2வது போலீஸ்காரங்க பேர் வரும், 3வது சிபிஐ பேர் வரும். டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம், சுப்ரீம் கோர்ட்ல டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் வந்து நீங்க வழக்கு கோப்பை கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியாது அப்படின்னாப்புல, கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஆர்டர் காப்பில இருக்குது. ஏன்னா அதாவது இன்வெஸ்டிகேஷன் முழுசா இல்லை. என்னன்னா அந்த உதாரணத்துக்கு பினான்சியல் டிரான்சாக்ஷன், அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஒருத்தங்களா கொண்டு போறாப்புல, பல வருஷமா அப்ஸ்காண்டிங்ல இருக்கிற ஒரு நபருடைய பேங்க்ல லட்சக்கணக்கில் பணம் வருது. அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கணும்ல, அந்த ட்ரேஸ் போய் பார்க்கணும்ல, அதை பார்க்கல. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்குமே இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கின போலீஸ் டிபார்ட்மெண்ட்னால 2 அக்யூஸ்டை செக்யூர் பண்ண முடியல.
அப்போ போன தமிழ்நாடு அரசு முக்கியமான குற்றவாளிகளை மறைச்சாங்க. இந்த வழக்கு விசாரணைக்காக சம்பந்தமே இல்லாம எதுக்கு சிசி ராஜாவை போய் என்கவுண்டர் பண்ணணும்? இந்த வழக்குல குற்றவாளி கிடையாது. திருவேங்கடம் இந்த வழக்கோட குற்றவாளி. ஆனா சிசி ராஜா இந்த வழக்கோட குற்றவாளி கிடையாது. அந்த வழக்கோட அந்த என்கவுண்டர் என்னாச்சு? வீரப்பன் வழக்குல ஐ ஷாட், நான் சுட்டேன்னு சொன்னா எஃப்ஐஆர் போடணுங்கிற சட்டம். இந்த எஃப்ஐஆர் என்னாச்சு? திருவேங்கடம் எஃப்ஐஆர் தெரியாது. அந்த சிசி ராஜா எஃப்ஐஆர் என்னாச்சு? தெரியாது. இப்ப இந்த மாதிரியா சம்பந்தமே இல்லாம அடுத்த லிங்க் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த லிங்க் எல்லாம் வந்து வெட்டி விட்டாங்க. அவர்களுடைய அந்த லீகல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரிலீஃப் வந்து அவங்க போட்ட பெட்டிஷன்ல வந்து 6வது மாதம் போடுறாங்க, நாங்கள் 7வது மாதம் போடுறோம். அந்த வழக்கை விசாரிச்ச அதே ஜட்ஜ் தான் எங்கள் வழக்கை விசாரிக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி வந்து ஒரே ப்ரேயரில் வந்து 2 வழக்குகள் வந்துச்சு அப்படின்னா காமன் ஜட்ஜ்மெண்ட் போடுவாங்க. ஆனால் இங்கே வந்து காமன் ஜட்ஜ்மெண்ட் வரல. அதனால தான் வந்து அந்த கேப்னால தான் வந்து பல வகையான சந்தேகங்கள் வருது முன்வைக்கிறாங்க. அதில் 161 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தபோது பொற்கொடி தோழராகட்டும் இல்லை இன்னும் மற்ற விட்னஸஸ் ஆகட்டும் சில நபர்களை இம்ப்ளிகேட் பண்ணியே சொன்னாங்க. அவர்கள் சம்பந்தமாக விசாரிக்க கூட இல்லை. அதுக்கு இல்லை, நான் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடியில் தான் நான் சொல்ல முடியும். அந்த அதாவது தமிழ்நாடு அரசு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மேலே எஸ்எல்பி மேலே போயிருக்கிறாங்க. அந்த வழக்கில் சிபிஐ வந்து எதிர்வுரை போட சொல்லி செப்டம்பர் மாதம் வழக்கு போட்டிருக்காங்க. நாங்கள் பெயில வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ண முக்கியமான கிரவுண்ட் என்ன அப்படின்னா, இந்த வழக்கில் ஃபாரின்லேருந்து யாரும் வரல, வட இந்தியாவிலேருந்து யாரும் வரல, எல்லாம் பக்கத்து தெரு நம்ம ஆளுங்க. அப்போ கனெக்டட், அதாவது கம்யூனிட்டியில் வெல் கனெக்டட் பர்சன்ஸாக இருக்கிறாங்க. இவர்களை நீங்கள் வெளியே விட்டீங்க அப்படின்னா விட்னஸஸ் எல்லாம் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து பயந்துருவாங்க அப்படிங்கிறது எங்கள் வாதமாக இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறதா எங்களுக்கு இன்னும் பயம். ஏன்னா வழக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக, வழக்கு கோப்பு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நீதிமன்றத்தில் ஏறி நான் தான் பார்த்தேன், அவர் தான் வெட்டினார், இவர் தான் நின்னாரு சொன்னாதான் எவிடன்ஸின் அடிப்படையில் தான் வந்து தண்டிக்க முடியும். அந்த பயம் எங்களுக்கு எப்பயுமே இருக்குது. விட்னஸ் ப்ரொடக்ஷன் போன தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கவே கிடையாது. அதுதான் எங்க குற்றச்சாட்டு, பிடிபடலையே தான் குற்றச்சாட்டு. ஆமா, போலீஸ்காரங்க வந்து என்ன தியரி சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல வந்து அவரை வந்து வெட்டி கொள்ற மாதிரியும், தப்பிச்சு வந்தாங்கன்னா ஒரு பாம் இருக்கிற மாதிரியும், இல்லாட்டினா வந்து தப்பிச்சு பிறகு சில பேர் துப்பாக்கி இருந்த மாதிரியும் வந்து ஒரு தியரி சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே வந்து வெட்டிட்டாங்க அப்படிங்கறத போலீஸோட தியரி இந்த வழக்குப்படி. ஆக்சுவலா கிரைம் டிடெக்ஷன், கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் 2 இருக்கு. கிரைம் டிடெக்ஷன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த குற்றத்தை இவர் பண்ணாருங்கிறத நம்ம வந்து இருக்கக்கூடிய சங்கதியின் அடிப்படையில் இது பண்ணிக்கலாம். நாங்கள் கேட்குறது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். நாங்கள் இதெல்லாம் விஷயங்கள் சொல்லி சொல்றோம். போலீஸ் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ண முடியும். நாங்கள் ரைஸ் பண்ண இன்னொரு முக்கியமான கிரவுண்ட் என்ன அப்படின்னா, சம்பவம் நடந்த சில மணி நேரத்தில் வழக்கோடைய முழு விவரத்தையும் வச்சு எப்படி ஒரு பேட்டி கொடுக்க முடியும்? அக்கரன்ஸு, கம்ப்ளைண்ட்டு, எஃப்ஐஆர், இன்வெஸ்டிகேஷன், அரெஸ்ட்டு, அந்த விவரத்தை வந்து உன் டேபிளில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் இன்வெஸ்டிகேஷனுக்கு இது கொடுக்கணும். இது எப்படி அதுக்குள்ளே எல்லாமே பண்ண முடியும்? தோளுடைய பிரேதம் முழுவதும் அடைவதற்கு அடைச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க வந்து ஆற்காடு சுரேஷ் அவருடைய கொலைக்காக ரிட்டாலியேஷன் எல்லா ஸ்டோரியும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களே எப்படி? இல்ல இல்ல உள்ளபடியே இல்ல. இதுல ஆர்காட் சுரேஷ் வழக்குல வந்து தோழர் ஆம்ஸ்ட்ராங்க்கு
தொடர்பு இருப்பதாக ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்குல ஒரு துளி வார்த்தை கூட கிடையாது. அந்த கொலை வழக்கு போட்டதும் போலீஸ் தான். அந்த கொலை வழக்கோட கோப்பை எடுத்து பாருங்க, அதுல ஆம்ஸ்டாங் கோலனுடைய பெயர் எந்த இடத்திலும் வரவில்லை. போலீஸோட கேவலமான புத்தி என்ன அப்படின்னா, ஒரு மாபெரும் தலைவரை தலித்தாக இருந்தால் அவர் இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டாருங்கிறத இலக்காரப்படுத்துறதா தமிழ்நாடு போலீஸோட கேவலமான முறை. அது இந்த காரணத்துக்காக பண்ணாங்கன்னு ஒரு அரசியல் படுகொலைக்கு வேறு சாயம் பூசுறதா தவிர மற்றபடி உண்மையாலுமே அது கிடையாது. போலீஸோடைய வழக்கு கோப்பு தான் ஆற்காடு சுரேஷோடைய வழக்கு கோப்பு. அதுல இவர் பேர் வருதா? இது சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு முதல் முறையா Caesar's wife should be above all suspicion அப்படிம்பாங்க. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எங்களுடைய குற்றச்சாட்டின்படி போன ஆட்சியில் இருந்த முக்கியமான நபர்கள் இந்த கொலையில இருக்கிற காரணத்தினால இது இண்டிபெண்டா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லி கேட்கும் பொழுது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன்ல யூனியன் கவர்மெண்டோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கரெக்டா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குக்காக டிஎம்கே கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்குக்காக வச்ச சீனியர் கவுன்சிலுக்கு மக்கள் வரி பணம் குறைஞ்சது எவ்வளவு லட்சம் செலவு பண்ணா நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி இந்த வழக்கை தான் பிடிச்சி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் ஏப்ரல் மாசம் ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் 21/5 வந்த விசாரணையில கூட அந்த சீனியர் கவுன்சில் பேசுறாரு. அவருக்கு கொடுத்த ஃபீஸ் நம்ம வரி பணம். நான் கேட்கறது, திமுக அரசு இன்வால்வ் ஆன இருக்கக்கூடிய ஆட்கள் இன்வால்வ் ஆன காரணத்தினாலதான் போலீஸ் சீனியர் கவுன்சில் வச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்ப இந்த அரசு இந்த சந்தேகங்கள்லாம் கருத்துல கொண்டுதான் நாங்க அங்க மாத்துறோம் அப்படிங்கறத பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சார்பா அவங்க அதிகாரத்தை இந்த வழக்குல பயன்படுத்திருக்காங்க. நம்ம சிபிஐ கேட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம். சிபிஐ கேட்கலான்றாங்கல்ல. இத கடந்து இந்த வழக்குல இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா, பொற்கொடி தோழருக்கு இருக்கக்கூடிய பெரிய அழுத்தம் என்பது அரசியல் ரீதியான கொலைகள்ல பாதிக்கப்பட்ட ஒருவருடைய மனைவி. நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு நடத்துறதுக்கான கண்டியூசிவ் கிளைமேட்டை உருவாக்கணும். அரசியல் இருக்கிறனால, ஏன்னா தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தொடர்ந்து சிபிஐ விசாரணை கேட்டு திமுக ஆட்சியில தமிழ்நாடு முழுக்க பல போராட்டங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னைக்கு அவங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு வகையில தோழர் பொற்கொடியை மட்டும் தாக்குறது கிடையாது. இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற வல்னரபிள் விட்னஸஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மிரட்டுறதுக்காக தான் தோழர் பொற்கொடியை தாக்குறாங்க. நீ சாட்சி சொல்லாத, ஏன்னா இந்த வழக்கை நின்று நடத்தி கொண்டிருக்கிற பொற்கொடி தோழர் மேலேயே நாங்கள் அட்டாக் பண்றோம் பாரு அப்படின்ட்டு தான் அவர்களுக்கு எதிராக இப்போ எல்லா யூடியூபர்ஸும் பொய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னொரு வகையில விட்னஸை டேம்பர் பண்றதுக்காக சொல்றதுதான். டேம்பர் இல்ல, மிரட்டுறதுக்காக. நாங்க பெயில் என்ன சொன்னோம், விட்னஸ் அவங்க மிரட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னோம். இப்போ பொற்கொடி தோழரை யூடியூபர்ல அட்டாக் பண்றது மிக முக்கியமான காரணம் விட்னஸ் மிரட்டுறதுக்காக. சிபிஐ விசாரணையில நீ யாரும் வாய் பேசாதன்னு சொல்றதுக்காக தான் யூடியூபர்ஸ் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அது பார்ட்டி ஆர்கனைசர்ஸ் இன்னும் பெட்டரா சொல்லுவாங்க அதுல யார் யாருன்னு.